உங்களோட விருப்பத்துக்கு மதிப்பில்லாத இடத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க இருக்கிறத விட விட்டு விலகிறது ரொம்ப நல்லது. மத்தவங்க உங்கள பத்தி பேசுற குறையெல்லாம் நெனச்சு வருத்தப்படாதீங்க. உண்மையிலேயே மனசு நிறைவா இருக்கிற ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா, யாரையுமே குறை பேச மாட்டாங்க. உங்க லைஃப்ல நீங்க எப்பவுமே ரொம்ப தெளிவா இருங்க. அப்படி நீங்க தெளிவா இல்ல அப்படின்னா, அந்த மனக்கவலை மட்டும் உங்களுக்கு தான் இருக்கும். தேவை முடிஞ்சதுக்கப்புறமா நம்மள இங்கே விட்டுட்டு போகிற உறவுகள் பார்த்தீங்கன்னா ஏராளம். ஸோ அவங்களையே நீங்கள் நினச்சி யோசிச்சு என்ன மாறிட போகுது, மாற்றம்ன்றது வரும், கண்டிப்பாக மறதின்றதும் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தீங்கன்னா நம்ம மறந்துட்டோம் அப்படின்னாலே அடுத்து நம்ம லைஃப்பில் நடக்கிற புது புது விஷயங்களை ஏற்கிறதுக்கு தயாராக ஆகிடுவோம். ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் அதையே யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மனநோயாளியாக கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மற்றவங்களுக்காக நீங்கள் மனநோயாளியாக மாறணுமா அப்படின்றத கொஞ்சம் யோசித்து பார்த்து உங்கள் லைஃப்பில் வேண்டாத விஷயம் எல்லாத்தையுமே மறந்துடுங்க. அதுக்கப்புறமாவது உங்கள் லைஃப்பில் மகிழ்ச்சியான விஷயத்த மட்டும் யோசித்து அதன்படி நடங்க. உங்கள் மனசு எந்தெந்த விஷயத்த பார்த்து இல்லை அனுபவித்து மகிழ்ச்சியாக இருக்குமோ அந்த மாதிரி விஷயத்த அதுக்கப்புறமாவது நீங்கள் செய்ய பழகிக்கோங்க. மனுஷனுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே பார்த்திங்கன்னா மன திருப்தி அப்படின்றது இருக்காது இந்த மகிழ்ச்சியை தவிர. ஆனால் மகிழ்ச்சி மட்டுமே ஒரு மனுஷனை உண்மையாகவே நிறைவாக்கும். இன்னைக்கு நான் ரொம்ப சிரிச்சிட்டேன் அப்படின்னு மனசார சொல்கிறது பார்த்திங்கன்னா நம்ம மகிழ்ச்சியை மட்டும்தான் சொல்லுவோம், வேறு எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டோம். கடவுளே எனக்கு ஏன் இந்த சோதனை அப்படின்னு நிறைய பேர் அவங்கவுங்க லைஃப்பில் புலம்பியிருப்போம். கஷ்டத்தை கொடுத்த கடவுள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சந்தோஷத்தையும் கொடுப்பாரு. ஸோ நம்மளுக்கு நம்ம லைஃப்பில் எது எது எப்போ கிடைக்குமோ அப்போ தான் கிடைக்கும். நம்ம தேடுறப்போ எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா உண்மையாகவே நம்ம லைஃபு நம்மளுக்கு பிடிக்காம போயிடும், போர் அடிச்சிடும். நம்ம ஒன்று எதிர்பார்க்கும்போது ஒரு விதத்தில் வேற ஒன்று நடக்கும்போது பார்த்திங்கன்னா அது அடுத்தடுத்து என்ன அப்படின்ற மாதிரி ஒரு சர்ப்ரைஸாக கூட இருக்கும். எந்த டயத்தில் உங்களுக்கு எதை வச்சுருக்காரோ கடவுள் அது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். தண்ணி அப்படியே அமைதியாக இருந்தால் அந்த தூசிகள்லாம் அப்படியே அடியில் படிஞ்சிரும், பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி நம்ம லைஃப்பில் நம்ம பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும்போது அந்த இடத்துல உண்மையாகவே ரொம்ப சைலண்ட்டாக இருந்து பாருங்கள், அது தானாகவே அப்படியே அமைதியாகிடும். நம்மள நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை எதிர்த்தும் பிரச்சனைகளை தவிர்த்தும் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். எப்படியோ நம்மளை சுற்றி பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கு. பிரச்சனை இல்லாத லைஃபு யாருக்கு தான் இல்லை அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். உங்களோட பிரச்சனைகள் கூட உங்களுக்கு பெருசாக தெரியாது. கண் எதிராகவே நம்ம பல விஷயத்த பார்த்துருப்போம். ஒவ்வொருத்தங்களோட பிரச்சனையை பார்க்கும்போதும் கேட்கும்போதும் பார்த்திங்கன்னா பரவாயில்ல, அவங்க பிரச்சனைக்கு நம்ம பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு நம்ம மனசு அமைதியாகும். அதை விட்டுட்டு நம்ம பிரச்சனையை மட்டுமே நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல தலைவலி மட்டும்தான் நம்மளுக்கு ஜாஸ்தியாகும். ஸோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது பார்த்திங்கன்னா மற்றவங்கள விட நம்மளுக்கு பெரிய அளவில் பிரச்சனை இல்லை அப்படின்னு உங்கள் மனசை நீங்களே அமைதிப்படுத்த கற்றுக்கோங்க. பிரச்சனை அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒன்றும் எதிரி கிடையாது, நம்ம ஃபுல்லாக கொட்டி தீர்க்கிறதுக்கு. நம்ம அசையாமல் அப்படியே அமைதியாக இருக்கிற தருணத்தில் பார்த்திங்கன்னா நம்மளை 100% முன்னேற வைக்கிறதுக்காக துடிக்கிற சாவி தான் அது. பிரச்சனைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட முன்னேற்றத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. அதே சமயம் ஒரு பிரச்சனை நம்ம லைஃப்பில் முத்துது அப்படின்னா அதுக்கு ஒரு முடிவு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ பிரச்சனை ரொம்ப அதிகமாகுதுன்னு நினச்சி கவலைப்படாமல் இதுக்கு ஒரு முடிவு இன்னையோட கிடைக்க போகுது அப்படின்றத நினச்சி உங்களோட மனசை தேத்திக்கோங்க. பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஒன்று தான், பூட்டை திறக்கிற சாவி மாதிரி. உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கையும் தைரியமும் இருந்துச்சு அப்படின்னா தோல்வியும் பிரச்சனையும் உங்களை நெருங்க கூட பயப்படும். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட பிரச்சனைக்கு தீர்வை உங்களுக்குள்ளேயே தேடுங்க, கண்டிப்பாக அதுக்கு விடை கிடைக்கும். இது மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்ட ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமிடியேட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. உங்களோட